ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நைட்டி கிளாஸஸ் ஃபார் பிக்னஸுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நைட்டி தைக்கிறதுக்கான ஃபேப்ரிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி மெட்டீரியல் தான். இதில் 3 மீட்டர் இருக்கும். சில டைமில் பார்த்திங்கன்னா 10 அல்லது 20 பாயிண்ட்ஸ் கம்மியாக கூட இருக்கலாம். நம்ம எப்படி ஒரு குவாலிட்டியான நைட்டி மெட்டீரியல் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய ஜிஎஸ்எம் பார்த்து தான். ஸோ நம்ம நைட்டி வாங்கும்போது 250லேருந்து 300 ஜிஎஸ்எம் இருக்கிறது மாதிரி நைட்டி மெட்டீரியல் வாங்குறது நல்லது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 250 ஜிஎஸ்எம்மை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது அந்த ஃபேப்ரிக் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி 300 ஜிஎஸ்எம் விட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாத்தோட வெயிட் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாத் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹோல் டேயும் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஏன்னா கிளாத் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல் டேயும் நம்ம நைட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டான ஜிஎஸ்எம் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரயான் ஃபேப்ரிக்லையும் நம்ம நைட்டி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரயான் ஃபேப்ரிக்கில் ஃப்ளீட்டட் நைட்டிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சுடி மெட்டீரியல் தான். ஸோ இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியல் ஓரளவு திக்காக இருக்கக்கூடியதுலையும் நம்ம நைட்டி தைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நைட்டி தைக்கிறதுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா 3 மீட்டர்ஸ் நமக்கு வேணும். பட் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே 2 மீட்டர்ஸ் தனித்தனியாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த சுடிதார் மெட்டீரியல் யூஸ் பண்ணி மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம நைட்டி தைக்கலாம். நைட்டி மெட்டீரியலுடைய அகலம் பார்த்திங்கன்னா 33லேருந்து 35க்குள்ளாடி இருக்கும். ஸோ உங்களுக்கு அகலம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் காட்டனில் ரன்னிங் மெட்டீரியல் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரன்னிங் மெட்டீரியல் வாங்கும்போது நிறைய பிரிண்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் நமக்கு என்ன மாதிரி பிரிண்ட் நம்ம பிடிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா இது பாப்லின் கிளாத் தான். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நைட்டிக்கு பேட்ச் ஒர்க் ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் ஃபீட்டுக்கு இருந்தால் கூட அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கேன்வாஸு. ஸோ கேன்வாஸும் நம்ம பேட்ச் ஒர்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கேன்வாஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் நமக்கு கிடைக்கும். பட் நமக்கு நார்மல் கேன்வாஸே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் கேன்வாஸில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு லைட்டாக கிளிட்டரிங் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்காக சிசர். ஸோ இது நம்ம ஃபேப்ரிக் மட்டும்தான் கட் பண்ணணும், பேப்பர் எதுவும் கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சிசர் பேப்பர் அல்லது கேன்வாஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா த்ரெட் கட்டர், நம்ம நூல் கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். இந்த 3 டூல்ஸும் இருந்து அப்படின்னாலே நம்ம ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கும் கேன்வாஸ் கட் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி த்ரெட்டு. ஸோ இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா பேசிக் கலர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். பிளாக், ஒயிட், ரெட், ப்ளூ அந்த மாதிரி. அதுக்கு பிறகு நமக்கு ஸ்கேல் தேவைப்படும். ஸோ ஸ்கேல் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேயும் பெரிய சைஸ்லேயும் வாங்கி வச்சுடுங்க. ஸோ பெரிய சைஸ் ஸ்கேல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல் அண்டு சிசர் இதில் எல்லாத்துலேயுமே என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் சில லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் ஸ்கேல் ஆனாலும் சரி சிசர் ஆனாலும் சரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மார்க்கிங் சாக் தான். அதுக்கு பிறகு இது கிளாஸ் மார்க்கர் மாதிரி பென்சில் டைப்பில் இருக்கக்கூடிய மார்க்கிங் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்கும். ஃபேப்ரிக் மார்க் பண்ணுறதுக்கும் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அது நிறைய டைப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ என்னென்ன டைப்லலாம் பென்சிலானாலும் சரி சாக்லாம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது நம்ம நைட்டியில் ஜிப் யூஸ் பண்ணி நம்ம நைட்டி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஷார்ட்டாக இருக்கக்கூடியது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப லென்த்தில் உள்ள ஜிப் நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறத நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு பிறகு மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய நைட்டியில் லேஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி லேஸும் உங்களுக்கு எந்த டைப்பில் கிடைக்குதோ அந்த டைப்பில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேண்டில் எண்டில் வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக் டிசைனுக்கும் நம்ம இந்த லேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம நெக்கில் பைப்பிங் டிசைன் பண்ணுறதுக்கு தனியாகவும் பைப்பிங் நமக்கு கிடைக்கும். அல்லது நம்மளே பைப்பிங் ரெடி பண்ணலாம். ஸோ நம்மளே பைப்பிங் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் நமக்கு தேவைப்படும். இந்த பைப்பிங் த்ரெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு அடுத்த சைஸும் ஒன்று இருக்குது. அது அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். பைப்பிங்கில் நைட்டி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நைட்டிலே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாடலில் நைட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பட்டன் தான். ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணியும் நம்ம நைட்டி தைக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இது நார்மலான பட்டன் தான். ஸோ இது தவிர நல்ல டிசைனாகவும் நமக்கு நிறைய பட்டன் கிடைக்கும். ஸோ அது வேணாலும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். துணி தைக்கிறதுக்கு மெயினாக தேவைப்படக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷரிங் டேப் தான். ஸோ இந்த மாதிரி மெஷரிங் டேப் வாங்கி வச்சுடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இன்ச் இருக்கும், இனியொரு சைடில் இன்ச்சு அண்டு சென்டிமீட்டர் ரெண்டுமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்கு. நம்ம எலாஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம நைட்டி வந்து தைக்கலாம். ஸோ எலாஸ்டிக்லேயே நிறைய சைஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கு. இந்த எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு சைஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம நைட்டிக்கு பயன்படுத்திக்கலாம். எலாஸ்டிக்கோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சில் இருந்து 2 இன்ச்சு வரைக்கும் எலாஸ்டிக் இருக்குது. ஸோ நமக்கு எது தேவையோ நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த எலாஸ்டிக் வந்து பாபின் எலாஸ்டிக். இந்த எலாஸ்டிக்கை நம்ம பாபினில் சுற்றிட்டு தான் நம்ம இந்த எலாஸ்டிக் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பாபின் எலாஸ்டிக் யூஸ் பண்ணியும் நம்ம நைட்டிக்கு பயன்படுத்திக்கலாம். நைட்டி தைக்கிறதுக்கு பேசிக்கான திங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இந்த திங்ஸ் தான். பட் இந்த திங்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வச்சுருப்போம். இதில் 1-2 திங்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கும். அதை மட்டும் நம்ம வாங்கினாலே போதும். இதோட ஒரு நோட் அல்லது நம்ம டைரி வந்து வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு நைட்டி தைக்கிறதுக்கான பேசிக்கான திங்ஸ் என்னதெல்லாம் வேணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் நைட்டி தைக்கும்போது கூட உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய மாடலில் வந்து நம்ம தைக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதும் நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறது மாதிரியே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இனி வர வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்களும் நைட்டே விதவிதமாக தைக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த ஹெட்பின் பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட்பின்னும் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அளவு நைட்டியை வச்சு எப்படி வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். கண்டினியூவாக நைட்டி கிளாஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், டேக் கேர்.